திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் நடந்தபோது உண்மையில் ஜெயலலிதா உயிருடன் தான் இருந்தாரா என்று சந்தேகம் எழுவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் திருவண்ணாமலை பிரச்சாரத்தில் கூறியுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நேற்று தர்மபுரியை தொடர்ந்து திருவண்ணாமலையில் பிரச்சாரம் செய்தார். திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் அண்ணாதுரையை ஆதரித்து பல்வேறு இடங்களில் அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய மு க ஸ்டாலின் திருவண்ணாமலையில் திமுக பெற்ற வெற்றிகளையும் சாதனைகளையும் பட்டியலிட்டார். தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை அக்னி கிருஷ்ணமூர்த்தி என்று விமர்சித்தார். ஆளுங்கட்சியை சார்ந்த அதிமுகவை சார்ந்த வேட்பாளராக போட்டியிடக்கூடியவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் யார்? எப்படிப்பட்டவர்? அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் அமைச்சர் பதவியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர். அது மட்டுமா, ஜெயலலிதா அவர்களால் அன்றைக்கு கைது செய்யப்பட்டவர். கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவர். அவரைத்தான் அதிமுகவுடைய வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதிமுக அரசு வறுமையை ஒழித்து விட்டதாக ராமதாஸ் பேசியதை மு க ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார். அப்போது பேசிய ஸ்டாலின் யாருடைய வறுமையை என கேள்வி எழுப்பினார். மேலும் திமுகவை வன்முறை கட்சி என்று கூறி வரும் பாமக தான் வன்முறை கட்சி என்று ஜெயலலிதாவே கூறியதாக ஸ்டாலின் பேசினார். வறுமையை ஒழிப்பதற்கு நல்ல பல திட்டங்களை அதிமுக செய்து வருகிறது என்று பிரச்சாரத்தில் இந்த வார்த்தையை அவர் சொல்லி இருக்கிறார். யாருடைய வறுமையை ஒழிச்சிருக்கு? ஒருவேளை பெரியய்யா சின்னையாருடைய வறுமையை ஒழிச்சிருக்கலாம். வன்முறைக்கு அடையாளமே பாமக தான். நான் சொல்லல, சத்தியமா நான் சொல்லல. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் சட்டமன்றத்திலே விளக்கமாக விரிவாக பேசியிருக்கிறார். தொடர்ந்து பேசிய அவர் ஸ்டாலினின் வளர்ப்பு சரியில்லை என்று சிலர் கூறியதாக பேசிய அவர் சசிகலாவின் காலில் விழுந்து தவழ்ந்து மண்புழு போல தவழ்ந்து கொண்டிருக்கவில்லை என்று மிக கடுமையாக விமர்சித்தார். தன்னுடைய வளர்ப்பை பற்றி பேசுவதற்கு பழனிசாமிக்கு என்ன யோகிதை இருக்கிறது, அருகதை இருக்கின்றது, என்ன தகுதி இருக்கின்றது என்று விளாசினார். மேலும் அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்றும் ஆளும் கட்சி போலீசின் துணையுடன் பொள்ளாச்சி குற்றங்கள் அரங்கேறியிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடியை பார்த்து துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்து சின்னையா சொன்னார டயர் நக்கிங்கன்னு. டயர் நக்கிறவங்கன்னு சொன்னது நான் சொல்லல. இப்படியெல்லாம் சொல்வதற்கு எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் கற்றுத்தரல. இதை விட கேவலம் இது தரமான பேச்சா? எடப்பாடிக்கு எதை பற்றியாவது பேசுவதற்கு கொஞ்சம் அறிவாவது இருக்கா? நான் சொல்லல, சத்தியமா சின்னையா சொன்னது. அத்தோடு அவர் விடல, என் வளர்ப்பு சரியில்லையா. யார் சொல்றார்? எடப்பாடி பழனிசாமி. சசிகலாவுடைய காலில் விழுந்தல்ல, தவழ்ந்து மண்புழு போல தவழ்ந்து தரையை நக்கி கொண்டிருக்கக்கூடிய பரம்பரையில் வந்தவன் நான் அல்ல. என்னுடைய வளர்ப்பை பற்றி பழனிசாமிக்கு பேசுவதற்கு என்ன யோகிதை இருக்கு, அருகதை இருக்கு, அந்த தகுதி இருக்கு? நான் கேட்கிறேன். வளர்ப்பு சரியில்லையா? இன்னைக்கு அதிமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. பொள்ளாச்சியில பொல்லாத ஆட்சிக்கு உதாரணம் பொள்ளாச்சி. தொடர்ந்து பேசிய ஸ்டாலின் திருவண்ணாமலை புதுச்சேரி திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி ஓசூர் பெங்களூர் புதிய ரயில் பாதை விரைந்து அமைக்கப்படும் என்றும் கூறினார். திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் நடந்தபோது உண்மையில் ஜெயலலிதா உயிருடன் தான் இருந்தாரா என்ற சந்தேகம் எழுவதாகவும் கூறினார். கையெழுத்து இல்ல, கை நாட்டு இல்ல, அது அவருடைய கை நாட்டும் கிடையாது என்று உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் வெளிப்படையாக இன்றைக்கு தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்கன்னா இதுல இருந்து என்ன தெரிகிறது? ஆக மூடி மறைக்கிறாங்க. திமுக தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி புதுச்சேரி உட்பட 40 மக்களவை தொகுதிகளிலும் 18 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அபாரமாக வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார்.